ஸோ நான் ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கிறது மூலியமா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேடஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபேடஸை நான் ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும், அங்கே எல்லா ஃபேடஸும் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் மாயின் ஹியர். வெல்கம் டு தி மேக்கர்ஸ் மியூசிக் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கு கடல் ஒரு நாள் காண செய்தார், அதற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து மைடாஸ் M32. இந்த போர்டு வந்து டிஜிட்டல் மிக்சர். இந்த டிஜிட்டல் மிக்சரோட கண்ட்ரோலை நான் வந்து சின்ன ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஜிட்டல் மிக்சரை வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட், ஐஃபோன், ஐபேட் இது 3 விஷயங்கள் மூலியமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மோடம் உங்களுக்கு தேவை. கம்பல்சரி மோடம் வந்தால் தான் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் லைவ் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்டில் டிஜிட்டல் மிக்சர் நீங்கள் படிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மோடம் வந்து உங்களுக்கு தேவை. மோடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது, ஜஸ்ட் இப்படி திருப்பினீங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 லைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது, இந்த ப்ளூ கலர். மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து லேண்ட் போகிற விஷயங்களில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணணும். உங்களோட ஈத்தர்நெட் கேபிளை வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ளூவில் வந்து கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து பண்ணுற தப்பு. ஸோ நீங்கள் வந்து எதில் கனெக்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேன் இருக்கும். ஸோ லேனில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஈத்தர்நெட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த எட்ஜஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் மிடாஸ் போர்ட்லேயே. ஸோ அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஈத்தர்நெட்னு இங்கே ஒரு இது ஒன்று இருக்கும், போர்ட் ஒன்று இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு அங்கே ஒரு லைட் எரியும். ஸோ அதுதான் சிக்னல் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் போயிட்டு அதை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மிக்சிங் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதான் மிக்சிங் ஸ்டேஷன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மிக்சிங் ஸ்டேஷன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து போத் ஐஃபோன், ஆண்ட்ராய்டு, ஐபேடு எதுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கம்பல்சரி டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இதோட ஐபி அட்ரஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மிடாஸ் போர்டுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டப் போகணும். ஓகேங்களா, 1 2 3 4வது இடத்துல செட்டப்னு இருக்கும். ஜஸ்ட் செட்டப் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் குளோபல்னு இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த நெட்வொர்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐபி அட்ரஸ் அப்படின்ற காட்டும். இந்த ஐபி அட்ரஸை நம்மளோட ஃபோன்லேயோ இல்லை ஐபேட்லேயோ வந்து பேர் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட வைஃபை நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ணுங்கள். பண்ணிட்ட பிறகு அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் என்னோட மோடத்தோட நேம் வந்து இங்கே காட்டும். ஸோ இதுதான் இந்த டிபி லிங்க் தான் என்னோட மோடத்தோட நேம். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த நான் சொன்ன அப்ளிகேஷன்ஸ் போயிடுங்க. அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து அப்ளிகேஷன் வந்துட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸும் என்னோட ஐபி அட்ரஸும் இங்கே கொடுத்துருக்க ஐபி அட்ரஸும் கனெக்டாக ஒன்றா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேர் பண்ணாலே போதும், அது சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து பேர் பண்ணிட்ட பிறகு இங்கேருந்தே என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், என்னோடய ஃபேடஸ்லாம் வந்து நான் மூவ் பண்ணலாம், தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் இங்கேருந்தே நான் மூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ப்ளஸ் எனக்கு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த எஃபெக்ட்ஸில் போனால் கூட என்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணால் கூட இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயோ இல்லை ஐபேட்லேயோ இல்லை ஐஃபோன்லேயோ வந்து கனெக்ட் பண்ணுற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுனா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் வேறு விஷயங்கள் எதனா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ தட் நாங்கள் அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? பாய் கைஸ்.